ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் ரெஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் இட்லி பொடி தான் தூள் நுணுக்க போகிறோம். பாருங்கள், தேவையான அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். அதை 2 இடாக தான் நம்ம வறுக்கணும், ஒரே இடாக வறுக்க முடியாது. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். மிதமான தீயில் தான் வச்சு வறுக்கணும். இதை நல்லா கலர் மாதிரி வாசனை வரும். உளுந்து வறுக்கக்குள்ளே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து கொட்டிக்கணும். இடு வறுத்தாச்சு, இது ரெண்டாவது இடும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த கலரில் தான் வறுக்கணும். ரொம்ப கருக விட்டுட்டோன்னா தூள் நல்லா இருக்காது. அடுத்து கடலப்பயிறு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் எடுத்துருக்கோம். அதையுமே கருகாத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தீ அதிகமாக வச்சோன்னா கருகி போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. அடுத்து பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்துருக்கோம். அதையுமே நல்லா வறுத்துக்க வேண்டியதான். கலர் மாறாத அளவுக்கு, அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். 3மே வறுத்தாச்சு. பாருங்கள், அடுத்து எள் எடுத்துருக்கோம். எள் 100 கிராமு. பாருங்கள், எள் வானலில் கொட்டினோன்னே எப்படி படார்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டா கொஞ்சமாக வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா மணமாக இருக்கும். அடுத்தது உப்பு 30 கிராம் எடுத்துருக்கோம். அந்த ஈரப்பதம் இல்லாததுனால ஒரு வாட்டி உப்பையும் எடுத்து கொட்டிக்கணும். அடுத்து மிளகு 30 கிராம் எடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே நல்லா மிதமான தீயில் வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணிக்கை முறையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி 20 மிளகாய் எடுத்துக்கலாம். இல்லை காரம் தேவை அப்படின்னா மேலே ஒரு 5 மிளகா, 25 மிளகாய் எண்ணிக்கை முறையில் எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் எண்ணெயிலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து பூண்டு 30 கிராமு, அதையும் அதே எண்ணெயிலே வறுத்துக்கலாம். பெருங்காய கட்டி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கட்டி தேவைன்னா அது ஒரு 30 கிராம் அளவுக்கு அதையும் எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கருவேப்பிலை. இது வாசனைக்காக தான் நம்ம போடுறது. நிழல்லே காஞ்சிருக்கணும், கலர் மாறாத அளவுக்கு. அதே எண்ணெயிலே அதையும் நல்லா வறுத்து எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. எல்லாம் வறுத்து கொட்டியாச்சு. பாருங்கள், சூடு ஆறட்டும். ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு சூடுலாம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி கப்புலேயும் ஈரம் இருக்கக்கூடாது. மிக்ஸி கப்பையும் நல்லா காஞ்ச மிக்ஸி காய வச்சு அதுக்கப்புறம் அதில் தான் அரைக்கணும், ஈரப்பதம் இல்லாமல். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சோடனே செம்ம வாசனை. கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால தான் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு தூள். இதில் கலர் வேறு மாதிரி தெரியுது. மிக்ஸியில் அரைக்கக்குள்ளே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தான கிராமத்து ஸ்டைலில் இட்லி தூள் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.